எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.1 சொல்லித்தரேன். இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறனால எல்லாமே வேர்ட் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏரியா, வால்யூம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக நான் பார்ட் 1, 2, 3, 4, 5 வீடியோவில் ஃபார்முலாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம்க்கு ஃபார்முலா எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு ஃபார்முலா எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம சம்க்கு போகலாம். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு வேர்டு வந்தாலே நம்ம அந்த டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ் ஆர் வென் ரேடியஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மு ஆர் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா? சர்க்கிளோட இது சென்டர் இதுதான் ரேடியஸ். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு இதுதான் ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ ஏரியா தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல்ட்டுன்னு இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் கொடுத்தனால டிஏ பை டிஆர். ஸோ ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இப்போ ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதுதான் ஆர் பவர் என். இந்த ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்னா இதுக்கு தான் ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா என் ஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ பை கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 ஆர் பவர் 2 மைனஸ் 1. ஸோ 2 பை ஆர் 2 மைனஸ் 1. ஆருக்கு வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 3 சென்டிமீட்டர்னு. இது கிவன். ஸோ 2 இன்ட்டு பை இன்ட்டு 3 2s are 6 பை. இப்போ ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் சென்டிமீட்டர். ஸோ டிஏ பை டிஆரோட வேல்யூ இதிலே 2 சம் கொடுத்துருக்காங்க. ஏல ஆர் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர், அப்புறம் ஆர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஆன்சர். அடுத்தது இதே சம் தான். ஏரியா தான் கால்குலேட் பண்ணணும். ஆர் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏரியா பை ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். அதனால் டிஏ பை டிஆர் ஈக்குவல் டு பை. இதே ஃபார்முலா ஆர் பவர் என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். என் ஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ 2 ஆர் பவர் 2 மைனஸ் 1. 2 மைனஸ் 1 1. ஸோ பை 2 ஆர். ஆருக்கு வேல்யூ இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் இருக்கிற இடத்துல 4 சென்டிமீட்டர். ஸோ 2 பை 4 4 2s are 8 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்னால பர் சென்டிமீட்டர். ஸோ இது டிஏ பை டிஆர். இதுதான் ஆன்சர். Next, the volume of cube, second sum, 6.1 second sum. The volume of cube is increasing at the rate of 8 centimeter cube per second. இப்போ வால்யூம் ஆஃப் கியூப் கொஸ்டின் என்ன கொடுத்தோம்? ஹவு ஃபாஸ்ட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீசிங் வென் த லென்த் ஆஃப் அன் எட்ஜ் இஸ் 12 சென்டிமீட்டர். எட்ஜு கியூபுக்கு ஆல் சைட்ஸ் ஈக்குவல் இருக்குன்னா கியூபோட எட்ஜ் எல்லாமே ஈக்குவல்ன்றனால நம்ம எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் கியூபுக்கு ஃபார்முலா எழுதுகிறேன். நம்ம வால்யூம் ஆஃப் கியூப்க்கு சைடு கியூப்னால இதில் எக்ஸ் கியூப். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் 6a ஸ்கொயர். சைடு 6 இன்ட்டு சைடு ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போது இந்த சம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னெல்லாம் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 8 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட்னா பர் செகண்ட் அப்படின்னாலே டிவி பை டிடியோட வேல்யூ இதுதான் கொடுத்துருக்காங்க கிவன். ஸோ 8 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். How fast is the surface area increasing when the length of edge is 12 cm? எட்ஜுக்கு நம்ம எக்ஸ் நேம் கொடுத்தனால எக்ஸ் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ds by dt. How fast is the surface area? இதுதான் கண்டுபிடிக்கணும்.
ஸோ அதான் இதுதான் கொஸ்டின் வந்து. அடுத்தது நம்ம வால்யூம் வச்சு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். வால்யூம் வந்து எக்ஸ் கியூப். ஏன்னா அவங்க வந்து வி பை டிடியோட வேல்யூ கொடுத்தனால வால்யூம் வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்தாலே டைமால் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிவி பை டிடி ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் பவர் என்க்கு என்ன ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ இது டைமால் பண்ணுறனால டிஎக்ஸ் பை வேறு வேரியபிள்னால் டிஎக்ஸ் பை டிடி பக்கத்தில் போடணும். ஸோ 3x பவர் 3 மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி. ஸோ 3x ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி. டிவி பை டிடி அவங்க கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர், அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க 12 சென்டிமீட்டர், அதே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 8 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 12 ஸ்கொயர். டிஎக்ஸ் பை டிடி தெரியாதது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து இந்த வேல்யூ வந்து சர்ஃபேஸ் ஏரியாவோட இன்க்ரீஸிங் சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு இதில் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து டிவிஷனில் வந்துடும். 8 பை 3 இன்ட்டு 12 ஸ்கொயர்னால 12 இன்ட்டு 12. ஸோ டிஎக்ஸ் பை டிடி. ஸோ இது 4 டேபிள் 4 2 சார் 8, 4 3 சார் 12. ஸோ 6 2 சார் 12. ஸோ 3 3 சார் இப்போ இது எல்லாமே 3 3 சார் 9, 9 6 சார் 54. ஸோ டிஎக்ஸ் பை டிடி வந்து 1/54. ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது, இது அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் கேன்சல் தானே பண்ண போகிறோம் அதனால். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா எஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சர்ஃபேஸ் ஏரியா 6x ஸ்கொயர். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பல டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஎஸ் பை டிடி. ஸோ இதே எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ 6 அப்படியே இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x 2 மைனஸ் 1. இதை டீன்ற டைமால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறனால இன்டூ டிஎக்ஸ் பை டிடி போட்டுக்கணும். 2 மைனஸ் 1 1. ஸோ dx by dt equal to 6 2s are 12 into x dx by dt இப்படி இருக்குது. இப்போ எக்ஸுக்கு வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க 12 இன்ட்டு எக்ஸ் வந்து 12 சென்டிமீட்டர். dx by dt இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம் 1/54ன்னு அதை யூஸ் பண்ணிக்கலாம். Six 2s are 12, 27 2s are 54, 3 2s are 6, 9 3s are 27. So இது 3 3s are 9, 4 3s are 12. So 4 2s are 8/3. ஸோ இதை மிக்சட் ஃப்ராக்ஷனில் கூட எழுதிக்கலாம். 8 வந்து 3 ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6, ரிமைண்டர் 2. ஸோ எப்பயுமே கோஷன்ட்டை சைடில் எழுதணும். இது வந்து ரிமைண்டர் மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதணுன்னா அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து கோஷன்ட், இது வந்து எதால் டிவைட் பண்ணுறோமோ அது டிவைசர். ஸோ கோஷன்ட் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர் இந்த ஃபார்மில் எழுதலாம். கோஷன்ட் வந்து இப்போ வந்து 2, ரிமைண்டர் வந்து 2. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 2s are 6, 6 + 2 8. ஸோ 2 2/3. இப்போ வந்து நம்ம டிஎஸ் பை டிடி சர்ஃபேஸ் ஏரியா தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டிஎஸ் பை டிடி ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது டைமுன்றனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இப்படி தான் போடணும் எஸ்ஐ யூனிட். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ 8/3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் இப்படியும் போடலாம். மிக்சர் ஃப்ராக்ஷனில் வேணும்னா இந்த மாதிரியும் போடலாம். பேக் ஆன்சரில் வந்து இந்த மாதிரி மிக்சர் ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது 6.1ல தேர்ட் சம். The radius of the circle is increasing uniformly at the rate of 3 cm per second. ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு வந்து நம்ம ஆர்னு நேம் கொடுத்தோன்னா அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கிவனில். ஸோ பர் செகண்ட்னால dr/dt கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க?
3 சென்டிமீட்டர் பர் செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேட் அட் விச் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸிங் வென் த ரேடியஸ் இஸ் 10 சென்டிமீட்டர். ரேடியஸ் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ரேட் அட் ஏரியானா இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு இதுதான் ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது ஏன்னு எடுத்தோன்னா ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த சம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அவங்க கேட்குறது ஃபைண்ட் த ரேட் அப்படின்னாலே டிஃப்ரென்ஷியேட் வேல்யூ டிஏ பை டிஆர் தான். டிஏ பை டிடி இப்போ ஏன்னு எடுத்தோன்னா டிஏ பை டிடி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியாவை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஏன்னா பர் செகண்டுன்னு கொடுத்தாலே டைமால் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ டிஏ பை டிடி டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதில் பண்ண போகிறோம். ஸோ பைங்கிறது கான்ஸ்டன்ட், இது ஆர் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுதான் ஃபார்முலா டி பை டிஆர் ஆர் வந்து என் ஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ இதில் 2 ஆர் பவர் 2 மைனஸ் 1. ஸோ இது வேறு வேரியபிள்னால செயின் ரூலில் டிஆர் பை டிடி கண்டிப்பாக போடணும். ஸோ பை இன்ட்டு 2 ஆர் டிஆர் பை டிடி. ஸோ இது வேல்யூலாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. டிஆர் பை டிடி ஆரோட வேல்யூ 10 சென்டினால பை 2 ஆர் வந்து 10 டிஆர் பை டிடி 3. ஸோ 10 2s are 20, 23s are 60, 60 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா வந்து சென்டிமீட்டர், டைம்னால செகண்ட்னால செகண்ட் போடணும். ஸோ 20 பை 60 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ இது வந்து டிஏ பை டிடியோட வேல்யூ.